சூரத்துல் பக்ரா வசனம் 159 முதல் 162 வரை. நாம் அருளிய சான்றுகளையும் நேர் வழியையும் வேதத்தில் நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகும் அவற்றை மறைப்பவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். சபிப்போரும் அவர்களை சபிக்கின்றனர். எனினும் பாவத்திலிருந்து மீண்டு தம்மை சீர்திருத்தி தாம் மறைத்தவற்றை தெளிவுபடுத்தியவர்களை தவிர அவர்களுக்கு நான் பாவமீட்சி அளிப்பேன். நான் மிகவும் பாவமீட்சி அளிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவேன். அல்லாஹ்வை ஏற்க மறுத்து அவ்வாறு மறுத்தவர்களாகவே யார் மரணிக்கின்றார்களோ அத்தகையோர் மீது அல்லாஹ்வின் சாபமும் வானவர்கள் மற்றும் நல்ல மனிதர்கள் அனைவரின் சாபமும் நிலவும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேதனை தளர்த்தப்படாது. அவர்கள் அவகாசம் வழங்கப்படவும் மாட்டார்கள். இறை தூதர்கள் சரியான இலக்குகளை தெளிவாக்கும் சான்றுகளையும் உள்ளத்தை பக்குவப்படுத்தும் நேர் வழியையும் கொண்டு வந்தார்கள். அவற்றை தன் வேதங்களில் அடியார்களுக்கு அல்லாஹ் தெளிவாக்கி உள்ளான். இத்தனைக்கு பிறகும் அவற்றை யார் மறைக்கிறார்களோ அவர்களை இங்கு கடுமையாக இறைவன் எச்சரிக்கின்றான். இது வேதக்காரர்கள் தொடர்பாக அருளப்பெற்றதாகும். அவர்கள் தமது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தகவல்களை மறைத்தனர். கற்றதை மறைக்காதீர். ஒரு நபிமொழியில் இடம்பெற்றுள்ளதாவது, ஒருவரிடம் அவருக்கு தெரிந்த அறிவு குறித்த கேள்வி கேட்கப்பட்டு அதை அவர் கூறாமல் மறைத்தால் மறுமை நாளில் அவருக்கு நெருப்பாலான கடிவாளம் பூட்டப்படும். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இறை வேதத்தில் ஒரு வசனம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருக்குமாயின் நான் யாருக்கும் எதையும் அறிவித்திருக்க மாட்டேன். அது இந்த வசனம்தான். அடுத்து சபிப்போரும் அவர்களை சபிக்கின்றனர் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது வானவர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் அவர்களை சபிக்கிறார்கள் என்று இங்கு அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளித்தார்கள். ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, கடலில் உள்ள மீன்கள் உட்பட உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அறிஞருக்காக பாவ மன்னிப்பு கோருகின்றன. அதே நேரத்தில் தாம் பெற்ற அறிவு ஞானத்தை மறைப்பவரை அல்லாஹ்வும் வானவர்களும் மக்கள் அனைவரும் சபிக்கிறார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. கல்வி அறிவை மறைக்கின்றவரை அல்லாஹ்வும் வானவர்களும் மக்கள் யாவரும் சபிக்கிறார்கள் என்று முந்திய வசனம் தெரிவிக்கின்றது. இருப்பினும் மனம் வருந்தி திருந்தியவர்களுக்கு அடுத்த வசனம் விலக்கு அளிக்கிறது. எனினும் பாவத்திலிருந்து மீண்டு தம்மை சீர்திருத்தி தாம் மறைத்தவற்றை தெளிவுபடுத்தியவர்களை தவிர அவர்களுக்கு நான் பாவமீட்சி அளிப்பேன். நான் மிகவும் பாவ மன்னிப்பு அளிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவேன் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது செய்த தவற்றிலிருந்து திருந்தி தம் செயல்பாடுகளை சீர்திருத்தி கொள்வதுடன் தாம் மறைத்தவற்றை மக்களுக்கு விவரித்து கூறினால் அவர்களை நான் மன்னிப்பேன் என்பது இதன் கருத்தாகும். இதிலிருந்து இறை மறுப்பு அல்லது நவீன அனுஷ்டான பித்தத் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் அவற்றை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அறிய முடிகிறது. அடுத்து அல்லாஹ்வை மறுத்து இறப்பு வரை அதே நிலையில் நீடித்த ஒருவரை பற்றி அல்லாஹ் கூறுகையில், அத்தகையோர் மீது அல்லாஹ்வின் சாபமும் வானவர்கள் மற்றும் நல்ல மனிதர்கள் அனைவரின் சாபமும் நிலவும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அடுத்த வசனங்களில் கூறியுள்ளான். அதாவது மறுமை நாள் வரை பின்தொடரும் சாபத்திற்கு அவர்கள் என்றென்றும் ஆளாவார்கள். நரகத்திலும் அவர்களை இந்த சாபம் விடாது. அவர்களுக்கு வேதனை தளர்த்தப்படாது. அதாவது அந்த நரகத்தில் அவர்கள் அனுபவிக்கும் தண்டனையில் சிறிது கூட குறைக்கப்படாது. அவர்கள் அவகாசம் வழங்கப்படவும் மாட்டார்கள். அதாவது அவர்களை விட்டு 1 மணி நேரம் கூட அந்த வேதனை மாற்றப்படாது.
இடைவெளியின்றி வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு கோருவோமாக. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியதாவது, மறுமை நாளில் இறை மறுப்பாளன் ஓரிடத்தில் நிறுத்தி வைக்கப்படுவான். அவனை அல்லாஹ் சபிப்பான். பின்னர் வானவர்கள் சபிப்பர். அடுத்து அனைத்து மக்களும் சபிப்பார்கள். ஒரு விளக்கம்: இறை மறுப்பாளர்களை பொதுப்படையாக சபிக்கலாம் என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஓர் இறை மறுப்பாளரை பெயர் குறிப்பிட்டு சபிக்கலாமா என்பது தொடர்பாக கருத்து வேறுபாடு நிலவுகிறது. அறிஞர்களில் ஒரு குழுவினர் சபிக்கக்கூடாது, ஏனெனில் அவருடைய இறுதி நிலையை அல்லாஹ் எப்படி அமைப்பான் என்பது நமக்கு தெரியாது என்று கூறியுள்ளனர். வேறொரு பிரிவினர் குறிப்பிட்ட ஓர் இறை மறுப்பாளரை சபிக்கலாம் என்கின்றனர். இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இக்கருத்தையே முடிவு செய்துள்ளார்கள். ஆனால் இதற்கு சான்றாக ஒரு பலவீனமான நபி மொழியைத்தான் அவர் முன்வைக்கிறார். அவரை தவிர மற்றவர்கள் அவரை நீர் சபிக்க வேண்டாம், ஏனெனில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர் விரும்புகின்றார் என்ற நபி மொழியை ஆதாரமாக கொள்கின்றனர். ஆனால் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நேசிக்காதவர்களை சபிக்கலாம் என்று இந்த மொழி காட்டுகின்றது எனலாம். உமர் பின் அல் கத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு பின்னர் வந்த தலைவர்களும் தொழுகையில் ஓதப்படும் குனூத் என்னும் சோதனைக்கால பிரார்த்தனையிலும் மற்ற நேரங்களிலும் இறை மறுப்பாளர்களை சபித்துள்ளனர். அவர்களில் சிலர் அத்தகையோர் மீது அல்லாஹ்வின் சாபமும் வானவர்கள் மற்றும் நல்ல மனிதர்கள் அனைவரின் சாபமும் நிலவும் என்ற வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.